நான் தலைவா. சொல்லுங்க தலைவா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? ஆமா, அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டாலே சில பேருக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இது எதுவுமே இருக்காது. இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது தலைவா. இருக்கணும், மனுஷாபுரத்து எல்லாருக்குமே இருக்கணும். இருக்கணுமா? சில ஜென்மங்களுக்கு இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ண முடியும்? அதை பொருட்படுத்த முடியாது. ஆமா, யார சொல்றேன்னு தெரியுதா? ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா யார சொல்றேன்னு? யாரை எனக்கு பார்க்கல. ஒரு செய்தி, முக்கியமான செய்தினா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை வந்து ராமதாஸ் அவரை சந்தித்து தான் சொல்ல வரீங்களா? அவரே தான். கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கணும் ஒரு மனுஷன்னா. அப்ப செல்வப்பிரந்தைக்கு வந்து சூடு சொரணை வெக்க மானம் எதுவுமே இல்லைன்றீங்க? செல்வப்பிரந்தை மட்டும் கிடையாது தலைவா. செல்வப்பிரந்தையை யாரு வந்து தூதுவனை அனுப்புனாங்களோ அவங்களுக்கே இல்லைன்றேன் நானு. திமுக தான் அனுப்பிச்சுன்னு ஓப்பனா சொல்லுங்க. ஏங்க அது எப்படிங்க வாயில சொல்றது நானு? அப்புறம் யார் வாயிலேன்னு சொல்றீங்க? விடுங்க, அவங்களுக்கே சூடு சொரணை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிருவான். ஆமா, அப்படித்தான். அது வந்து சமூக நீதி கட்சியா இருந்துச்சு, இப்ப இல்ல. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொல்லி கேளுங்க. ஏன் சொல்றீங்க? அதான் முக்கியம், அதான் மேட்ரு. அதாவது சில நாளுக்கு முன்னாடி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, இந்நாள் இந்த நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ, எந்த அளவுக்கு ஒருமையில பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாகவும் ஒருமையாகவும் பேசிய ஒரு நபர் தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அது இல்லை என்று மறுக்க முடியாது. என்ன சொன்னாரு? நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா? எப்படி? கோட்டையில நான் வந்து இவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா, அது எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா பேசினாரோ அந்த அந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு செல்வப்பெருந்தையின் மூலமாக தூது விட்டிருக்கின்றது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு வகையான கொள்கை தடுமாற்றமா தெரியலையா? எனக்கு திராவிட முன்னேற்ற கழக சமூக நீதி கட்சின்னு நான் கேள்விப்பட்டேன். சமூக நீதியில இருந்து தடுமாறிக்கிட்டே இருக்காங்களே. ஆமா, அவங்க சாதிய வார்த்தையை தூக்கி பிடிக்கிறவர்கள் சொல்ல போனா அக்னி செட்டில இருந்தே வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சயின்ஸ் எவ்வளவோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அவங்களோட போய் போறோம்னா இப்போ ஒரு சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறதுல திமுக நிறைய மேட்டர் இருக்குது. நிறைய டீ கோடிங் பண்ண போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை என்று சொல்லப்படுகின்ற அதாவது தூதுவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தைலாபுரத்தில் போய் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. சந்திச்சுட்டு வெளியில வந்து என்ன சொன்னார்னா, இது கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக உங்களை யாராச்சும் அனுப்பி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை கூட்டணி சம்பந்தமாக நான் பேசல, மரியாதை நிமித்தமாக பேசுறா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காதெல்லாம் என்ன பண்றாருன்னா பூவை சுத்தி இருக்காரு. ஆமா, ஏன்னா அரசியல் களத்துல அதுவும் தேர்தல் நெருங்குற காலகட்டத்தில் இவர் போய் மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறாராமா. இவர் சொல்லுவாரு, அதை நம்ம உட்காந்து கேட்டுக்கு இருக்கணும். ஸோ மரியாதை நிமித்தமாக போய் சந்திச்சோம். ஸோ வந்து பாமக நம்ம திமுகக்குள்ள உள்ள வருதா என்ற நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு செல்வப்பெருந்தை என்ன சொன்னார் அப்படின்னா, இதை முதலமைச்சர் அவர்கள் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி செல்வப்பெருந்தையை சொல்லி இருக்கின்றார். ஒரு நூல் விட்டுருக்காங்க. ஆமா, ஸோ ஆக மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம முதலமைச்சர் அவர்களை ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு செல்வப்பெருந்தை என்று சொல்லப்படுகின்ற தூதுவன் மூலமாக தூது விட்டுருக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த மாதிரி தூது விட்டுருக்காங்க தோழர். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விடயங்கள் வந்து 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒருவேளை பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணிக்குள்ள வந்தார் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து என்னவாக இருக்கும்? விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து ஆல்ரெடி பலரும் சொல்லியிருக்காரு. பட் இருந்தால் நம்மளும் பேசிடுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் வந்து நேற்று வந்த நடிகர்கள்லாம் முதலமைச்சர்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வாரிசு வாரியா முதலமைச்சர் ஆகிக்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி திருமாவளவன் தான் இருக்கு. இது ஒருவேளை வந்து அப்படி ஒரு பாமக இங்க வந்து அதிமுகவில் பிஜேபி இருந்துச்சுன்னா, ஒன்றுபட்ட பாமகன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அதுவே ரெண்டா போய் கிடக்குது. எந்த பாமக வந்தாலும் அண்ணன் அங்க இருக்க போறது கிடையாது. அப்படி ஒரு வேலை ஒரு சிஸ்டமேட்டிக்கா திருமாவளவன் அவர்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சா திருமாவளவன் வெளியே போயிடுவார். அது விஷயம் இல்ல. இப்ப 2 தொகுதியோ 4 தொகுதியோ ஜெயிக்கிறான்னு வச்சுக்குருவான். ஒருவேளை திருமா வெளியேறி அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தி தனியா நின்றாலும் கூட ஒருவேளை அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக 40 தொகுதி பொது தொகுதியில நோட் பண்ணுங்க, பொது தொகுதியில 40 தொகுதி திருமாவளவன் ஜெயிப்பார். வெற்றி பெறுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அவர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா அல்ல நம்ம வந்து ஓவர் ரேட்டடா கூட சொல்ல வேணாம். 40 தொகுதியில ஜெயிப்பார்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாக முதலமைச்சரான வாய்ப்புகள் இருக்கு. 2026 திரும்ப அவர்கள் வந்து இப்படி ஒரு சூழல், ஒருவேளை பாமக எங்களுக்கு திரும்ப தேவையில்லை, பாமக உள்ள வந்தோம்னா திரும்ப வந்து பார்த்தோம்னா பலவீனப்பட மாட்டாரு, அவர் பலம் பெறுவார், கொண்டு பலப்படுவார். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஏறக்குறைய வந்து பூர்வகுடி என்று சொல்லக்கூடிய, குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தோம்னா 2011 முடிஞ்சு வச்சுன்னா எடுக்கல. இன்னைக்கு வந்து பெருவாரியான மக்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 35%. நான் சொல்றது எல்லா சமூகம் சேர்த்து பட்டியல் சமூகத்தை 35%. இதுல குறிப்பா வந்து 22% திருமாவுக்கு வாக்கு விழுகும். ஆமா ஆமா. சோ வந்து அந்த மாதிரி இன்கேஸ் வெளியே போனாலும் கூட அவர் வந்து இந்த நான் வந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கணும் 10 எம்எல்ஏ வச்சிருக்கலாம் விருப்பப்பட மாட்டாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, வென்றால் வந்து சட்டமன்றத்துல பேசுவாங்க என் கட்சிக்காரங்க, நான் நாடாளுமன்றத்துல பேசுவேன், தோற்றாங்க அப்படின்னா மக்கள் மன்றத்துல களத்திலையும் போராடுவோம் அப்படின்றத அவருடைய நிலைப்பாடு. சின்னத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை அது இருக்கு தோல. ரெண்டாவது, இன்கேஸ் அந்த மாதிரி வெளியே போனாலும் கூட பலவீனம் யாருக்குன்னு பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவர் முதலமைச்சர் ஆயிருவாரு, திமுக வந்து ஆட்சி இழந்துரும். திமுக ஆட்சி இழக்குறதுன்றது கன்ஃபார்ம். ஏன்னா இது வந்து பிராக்டிகல் ரீதியாக ப்ரூவ் செய்யப்பட்ட ஒன்று. நம்ம தியரிட்டிக்கல் ரீதியா பேசல, இட்டுக்கட்டி பேசல. கடந்த 2016 நடந்த அந்த ஒரு விடயம் தான் 16. ஆமா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாக்கு வங்கியில் 2016 வந்து இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு விசிகவுடைய வளர்ச்சி என்பது அதிகம். இரண்டாவது, அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை தடுத்த நபர்களே இந்த மக்கள் நல கூட்டணி தான். சோ அதனால வந்து இன்கேஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே போனாலும் கூட பலவீனம், பாமக உள்ள வந்தா தான் வெளியே உள்ள வந்து வெளியே போனாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி எந்த விதமான ஒரு தொய்வுகளும் கிடையாது. அவங்களுடைய பலத்தை ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அதன் மூலமா. சரியா? இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அதாவது பாமக உள்ள வந்துடும் அதனால விசிக வெளியே போயிருன்ற மாதிரி அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பரிசீலனை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதாவது பாமகலே எந்த பாமக அப்படி பேச வேண்டிய விஷயம் இருக்குல்ல. அன்புமணி ராமதாஸ் பாமகவா? ஆமா, இல்ல ராமதாஸ் பாமகவா இப்படி பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி விட்டு ஒருபோதும் வெளியே வர மாட்டாரு. வாய்ப்பு இல்ல, வரவே மாட்டாரு, வாய்ப்பே இல்ல. ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய குற்றச்சாட்டே அதுதான். நான் வந்து வெளியில போன்னு சொல்றேன். சௌமியா அன்புமணி அவர்களும் அதே மாதிரி அன்புமணியும் என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, பாஜக கூட தான் கூட்டணி இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் வேறு வழியின்றி கூட்டணி வச்சேன்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சொல்லியிருந்தாரு. அப்ப கண்டிப்பான முறையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக விட்டு வெளியே வர மாட்டாரு. அதே வேளையில பாமகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுமே யார் பக்கம் இருக்காங்க பார்த்தோம்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 80% இருப்பாங்க. 80 தலைவா 85-90% முழுக்க அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான். அவங்க வந்து பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் விட்டு பெரியவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஆமா, ஓப்பனாவே எழுதுறாங்க. ஆமா ஆமா, சமூக வலைத்தளத்துல இந்த மாநாடு நடந்துச்சு இல்லையா? அந்த மாநாடுல வந்து தம்பி நான் வடக்கே போறேன் தெற்கே போறேன் அந்த மாதிரிலாம் பேசாத, நான் முடிவெடுக்கிறதா அப்படின்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் இல்லையா? அந்த பேச்சுக்கு பாமகவுடைய தொண்டர்கள் மத்தியில கடுமையான அதிருப்திகள் இருந்துச்சு. ஆமா, எக்ஸ் வலைத்தளத்துல எங்கிட்டு பார்த்தாலுமே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து கொடுத்தாங்க. அதனால இப்ப பாமகவுடைய தொண்டர்கள் ஏறக்குறைய ஒரு 90% நபர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தான். அப்ப இது வந்து ஒரு வெட்டி வேலை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படி தான் எடுக்க முடியும். இப்ப ஒருவேளை வந்து பாமகவுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கம் போனாலும் கூட மிஞ்சி போனா அவர் எத்தனை சதவீத வாக்கு வந்து கொடுக்க முடியும்? ஒரு 0.5%. அவ்வளவுதான், 0.5% தான். அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அவரால. அப்ப வெறும் 0.5% வைத்திருக்கின்ற மருத்துவர் ராமதாஸ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வேலை வட்டியெல்லாம் விட்டு செல்வ பிறந்தைய தூது அனுப்பிச்சு விட்டுட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க நம்ம நினைக்க முடியுமா? இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணணும். வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியது. அதாவது மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனார். அங்கே போனோடனே நிறைய சாதிச்சது மாதிரி அடுத்து ஒரு பயங்கரமா டிமாண்ட் பண்ணாரு, பேசினார், செய்தி வெளியாச்சு. ஆனால் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள். அதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன், சொல்லுங்க. ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போனாரு. போனது அபிஷியலா ஒரு சந்திப்பு, ஆனா அன்அபிஷியலா 2 சந்திப்பு சந்திச்சிருக்காரு. ஆமா, அதையும் பதிவு பண்ணிடுவோம். அதை நம்ம பத்தி பேச வேணாம். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாற்றம். அதாவது வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாற்றம். அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக விசஸ் யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம்.
திமுக விசஸ் பிஜேபி கூட இருக்கலாம், அதிமுக கூட இருக்கலாம். ஆனா இதை தவிர்த்து வேற எந்த இயக்கங்களும் எந்த கட்சியும் வளரக்கூடாது. அப்போ வந்து பிஜேபி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இயக்கத்துக்கு மேல ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியா இருக்கணும், அதுல ஏறி சவாரி பண்ணுவாங்க. சவாரி பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு கட்சியை 3 ஆக்குவாங்க. அதான் அதிமுக 1 3 ஆக்குனாங்க. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடி ஒரு அணி, அதுக்கடுத்து இவங்க ஒரு அணி, அப்புறம் சசிகலா அணி, அப்புறம் பல அணிகள் இருக்கு. தீபா ஒரு அணி, தீபாவோட புருஷன் ஒரு அணி. இத வந்து பார்த்தோம்னா அப்படியே அழகா குதிரை மாதிரி ஏறி சவாரி பண்ணாங்க. இன்னும் அந்த சவாரியில இருந்து இறங்கவே இல்லை பிஜேபி. ஆட்டோமேட்டிக்கா சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்பகத்தன்மை அதிமுக இழந்துருச்சு. இப்ப அடுத்து இதே அஜெண்டாவை தான் இப்ப என்ன பண்றாங்க, நான் ஒரு பக்கத்து சில கட்சியை காலி பண்றேன், அதிமுக காலி பண்ணிட்டு பிஜேபி நீ வந்துக்கா அதிமுக போட்டேன், ஆனா நான் ஆளுங்கட்சியாவே இருந்துட்டு போறேன் திமுக. அப்ப நான் கீழே இருக்க கட்சி இருக்குல்ல, அப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா தனிச்சு கூட்டணியே இல்லாம 4 தொகுதி ஜெயிச்சாங்க. எந்த கூட்டணியும் கிடையாது. அப்ப அது வலிமை தானே. அப்ப இதை சிதைக்கணும் ஃபர்ஸ்ட் வட மாவட்டத்துல. அப்ப என்ன பண்ணாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி ஓபிசி மக்கள் அணி திரட்டினாரா, அப்ப அப்பயே அவர் வந்து தனிமைப்பட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதை அழகா பயன்படுத்தி பிஜேபி அவங்களும் சேர்த்து நகர்த்திட்டே இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுவரைக்கும் பிரியாம இருந்தவங்கள 2ஆ உடைச்சிருக்காங்க. நான் அன்புமணியை நான் பாத்துக்கிறேன், நீ ராமதாஸை பாத்துக்க. பாமக 2ஆ உடைச்சிருவோம். அப்ப பாஜக என்ன அஜெண்டா மேற்கொள்றாங்களோ அந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் கூர்மைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அதுவும் டெல்லியோட சந்திப்புக்கு அப்புறம். ஆமா, கூர்மைப்படுத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இந்த பிஜேபியோட போற பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 50% 60% வந்து பிஜேபியோட போயிருவாங்க, ஏடிஎம் கூட போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து டிஎம்கேவோட வர நம்ம ராமதாஸ் அணில இருந்து வர்றாங்க இல்லையா, இவங்க வந்து நீ வச்சு ஒன்னும் செய்ய முடியாது, டிஎம்கே பக்கம் போயிருவாங்க. அப்ப 2ஆ இருந்ததை வந்து பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான் இது, ஒரு யுத்தி. அதே பாமகவுடைய மருத்துவ ராமதாஸ் அணியை சேர்ப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் இருக்கிற அந்த 5% 0.5%யுமே திமுக தன்மையப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. பல்வேறு வகையில் சிதறடிக்கப்படுவதற்கான ஒரு யுக்தி, ஒரு கட்சியை. சோ இதனுடைய நீட்சி என்ன அப்படின்னா, நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிக்கிறீங்க. டெல்லி பயணத்திற்கு பின்பாகத்தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட பல்வேறு வகையான மாற்றங்கள் தென்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ பாஜக என்ன அஜெண்டா வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதாவது எல்லா கட்சிகளையும் உடைக்கணும், 2ஆ உடைக்கணும், அதே மாதிரி வந்து தன்னை தவிர வேறு எந்த கட்சியும் வளர்ந்து விடக்கூடாது, அந்த மாதிரி என்ன அஜெண்டா ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அஜெண்டாவை தான் குடிமரங்கள் எடுப்பதன் மூலமாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அஜெண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து மருத்துவர் ராமதாஸை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து அன்புமணி நீ பார்த்துக்க, 2 கடைசி வரை ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஸோ இந்த அதான் நம்ம சொன்ன மாதிரி வெறும் 0.5%னால வந்து திமுக அவ்வளவு பெரிய ஒரு பலனை வந்துவிட போறது கிடையாது. ஆனா அதையும் மீறி வந்து செல்வ பிறந்தை என்று சொல்லப்படுகின்ற புரோக்கர், அதாவது தூதுவன் மூலமா வந்து அவங்க தூது விடுறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் தேர், உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குது. சரி, ஓகே தோழர், அரசியல் களத்துல எது நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து எது நடந்தாலும் சரி, குறிப்பா வந்து பார்த்தோம்னா என்னதான் நடந்தாலும் திருமாவளவன் பிளஸ்ஸா மட்டும்தான் அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல வந்து காவல்துறையை வச்சு அடிச்சாங்க, மிதிச்சாங்க. அந்த இயக்கம் தமிழ்நாடு தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை, இன்னைக்கு வந்து கொல்கத்தா, அதுக்கு வெளிநாடுகள்ல இன்னைக்கு கொடி பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரசியல நீங்க ஒடுக்குமுறை நினைக்கணும், ஒடுக்கணும்னு ஒரு நினைச்சா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமாவளவன் விடுதலை சித்தங்கட்சி ஒரு ஆளுங்கட்சியா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள். கண்டிப்பா. அதாவது வந்து அண்ணன் திருமாவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் மூடிய கதவுகளை என்னால் திறக்கவும் முடியும், என்னால் புது கூட்டணி உருவாக்கவும் முடியும், அது பெரிய கம்பசூத்திரலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அது வந்து விடுதலை சிறுத்தைக்கு ப்ளஸ் தான். அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா? என்பனை கூறிக்கொண்டு அரசியல் களத்தில் என்ன நடக்குது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பனை கூறிக்கொண்டு கற்பியோன்சை புரட்சி செய்கின்ற புரட்சி வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.